வணக்கம். டிசம்பர் 27ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டிசம்பர் 26ஆம் தேதி நேற்று நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 4200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 6600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 11600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3300 கோடி ரூபாய்க்கு. மத்திய அரசுடைய பட்ஜெட் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். இப்போ மணி கண்ட்ரோல் என்ன அப்டேட் கொடுத்துருக்கிறாங்கன்னா, 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆண்டுதோறும் சம்பாதிக்கக்கூடிய அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு அதை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிற நேரத்தில்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆல் டைம் லோவை எட்டியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. 85.27 எட்டிய போது ஆல் டைம் லோவை எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. இந்தியாவுடைய எக்கனாமி வளர்ச்சி நிதியாண்டு 2025 நடப்பு நிதியாண்டுங்க 6.5% வளர்ச்சி இருக்கும்னு மத்திய நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஐடென்டிக்கல் பிரெயின் ஸ்டுடியோ ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட் ஆயிருக்கு. என்எஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆனது 76% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. யூனிமெக் ஏரோஸ்பேஸ் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் அப்டேட் 3வது நாள் நேற்று முடிவில் ஒட்டு மொத்தமாக 175 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 56 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ஹனிவெல் ஆட்டோமேஷன் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. துபாய் கஸ்டம்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. கஸ்டம்ஸ் டியூட்டி மற்றும் பெனால்ட்டி சேர்த்து 70,04,000 ரூபாய் கட்ட சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. பிஜி எலக்ட்ரோபிளாஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல், அவங்களுடைய வருவாய் அடுத்த 3 ஆண்டில் இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. மார்ஜினை தொடர்ந்து 7.5லிருந்து 8% மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற இலக்கும் வைத்திருப்பதாக கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. நிதியாண்டு 2025, அதாவது நடப்பு நிதியாண்டு 2025 ரெவென்யூ கைடன்ஸை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 4250 கோடி ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. அதை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்டும் வேர்ல்பூல் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. வேர்ல்பூலுடைய வாஷிங் மிஷினை இந்தியாவில் உற்பத்தி செய்கிறாங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். அவங்களுடைய ரூர்க்கி ஆலையில்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு தான் இந்த பேட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையும் காரணமாக வைத்து தான் சொல்லியிருக்கிறாங்க போல தெரியுது. அடுத்த 3 ஆண்டில் அவங்களுடைய வருவாய் இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஷெல்டர் ஃபார்மா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வெட்டினரி மெடிசின்ஸ் ட்ரேடிங் கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. $23,000 மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் இது. பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து 186 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. மஃபட்லால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒடிசா அரசு கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 61 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் இந்தியாவில் டாமினோஸ் பிஸா நடத்தக்கூடிய கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க கொக்கோகோலா இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தான். கொக்கோகோலா இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டேக் வந்து ஜூபிலண்ட் குரூப் வாங்கியிருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு முடிவை ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவங்களுக்கு பெப்சியுடனான ஒப்பந்தம் தான் இருந்தது. இப்போ அதை ரத்து செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ கொக்கோகோலாவுடனே அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பதாக ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெப்சி ஃப்ரான்ச்சைசி இந்தியாவில் வந்து வருண் பீவரேஜஸ் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பின்னடைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜென்சால் இன்ஜினியரிங் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு என்டிபிசி ரெனியூவபிள் எனர்ஜி கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சோலார் ப்ராஜெக்ட்ஸ் குஜராத் மாநிலத்தில். அதோடைய மதிப்பு 897 கோடி ரூபாய். அஞ்சானி ஃபுட்ஸ் அவங்களுடைய புது கடையை விசாகப்பட்டினத்தில் திறந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆர்ச்சிஸ் லிமிடெட் மிடில் ஈஸ்டில் விரிவாக்கம் செய்கிறாங்க, நுழையிறாங்க. அவங்க வந்து வேறொருத்தருடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அல் அஸ்னே கிஃப்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் மிடில் ஈஸ்டில் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஆர்ச்சிஸ் லிமிடெட். ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸுடைய ப்ரொமோட்டரான கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் லிமிடெட் நேற்று வீடியோவில் நம்ம செய்தி பார்க்கும்போது ஒரு சந்தேகமாக இருந்தது. சிலர் நம்ம சேனல் பார்க்குற நண்பர்களும் வந்து பதில் கொடுத்துருந்தாங்க, ஆமாம் ப்ரொமோட்டர்ஸ் தான் அப்படின்றது. இப்போ ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ப்ரொமோட்டரான கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் வந்து ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. டிசம்பர் 24ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 49% 50% உயர்த்தி இருக்கிறாங்க.
குவெஸ்கார்ப் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. எதற்காக? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 180 கோடி ரூபாய்க்கான நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதற்காகத்தான் இப்போ கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போயிருப்பதாக குவெஸ்கார்ப் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் டிக்சன் எலக்ட்ரோ மேனுஃபேக்சரிங். அவங்க செல் ஈகார் கேட்ஜெட்ஸ் லிமிடெட்னு ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. எதற்காக? ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் உற்பத்தி செய்வதற்கும் ரெஃப்ரிஜரேட்டர்ஸுடைய பாகங்களை உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க டிக்சன் டெக்னாலஜிஸ். ரெட் டேப் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 3ஆம் தேதி. போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. கம்பெனி 3 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அதோடைய ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கலன்றது என்னுடைய புரிதலுங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். ஷாரிகா என்டர்பிரைசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு JSW ரெனியூ எனர்ஜி லிமிடெட் கிட்ட கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு ₹8.29 கோடி. இண்டி ட்ரேட் கேபிட்டலுடைய சேர்மனான சுதீப் பந்தோபாத்யாய் 2025 அவருக்கு பிடித்த ஸ்டாக்ஸுடைய பட்டியல் கொடுத்துருக்காரு. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. ரிலையன்ஸை சொல்லியிருக்கிறாரு. ரிலையன்ஸில் வேல்யூ அன்லாக்கிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் குறிப்பாக சொல்லியிருப்பது ஜியோ மற்றும் ரீட்டைல் பிஸ்னஸ் அவங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தனி கம்பெனியில். ஸோ அதனால் வேல்யூ அன்லாக்கிங் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரிலையன்ஸில். ஸோ அது 2025 அந்த ப்ராசஸ் துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் கருதுறாரு. இரண்டாவது அவர் சொல்லியிருப்பது ஒரு செக்டராக பார்க்கும்போது லைஃப் இன்சூரன்ஸ் தீம் அவருக்கு பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதில் அவருக்கு பிடித்த ஸ்டாக் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. FMCG செக்டரில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர், பிரிட்டானியா அவருடைய பிக்ஸாக சொல்லியிருக்கிறாரு. டிஃபென்ஸ் செக்டரில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருக்கிறாரு. வரப்போகிற IPOவில் இது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த ஆண்டில். ஃப்ளிப்கார்ட் IPO, ஓயோ IPO மற்றும் டாடா கேபிட்டலுடைய IPO எதிர்பார்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு பந்தோபாத்யாய். மற்றொரு அப்டேட் ரியாலிட்டி செக்டரில் அவருக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் ஓபராய் ரியாலிட்டி, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். RBL பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க டேம் கேபிட்டலில் 8.2% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய IPO போய்கொண்டிருக்காங்க டேம் கேபிட்டலில். அந்த IPO வழியாக அவங்களுடைய அனைத்து ஸ்டேக்கையும் RBL பேங்க் விற்பனை செய்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ₹163 கோடி ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க இந்த ஷேர்ஸ் விற்பனை மூலமாக. 8.2% ஸ்டேக்குன்னு சொல்லும்போது அது 10.6 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். அவாந்தி ஃபுட்ஸ்க்கு SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 750 760 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1 to 2 மாதங்கள். ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ்க்கு 2024 ஒரு நல்ல ஆண்டாக இருந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில்? புதிதாக ஆக்டிவ் யூசர்ஸை சேர்த்ததன் அடிப்படையில் நல்ல ஆண்டாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் டாப் 4 எவை? க்ரோ 50 லட்சம் யூசர்ஸை சேர்த்துருக்காங்க. அதாவது இந்த ஆண்டு நவம்பர் வரைக்கும் பார்க்கும்போது 50 லட்சம் யூசர்ஸை சேர்த்துருக்காங்க. போன ஆண்டு எவ்வளவு சேர்த்துருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இரட்டிப்பாயிருக்கு. அதுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரட்டிப்பாயிருக்கு இந்த ஆண்டு அவங்க புதிதாக சேர்த்தது. ஜீரோதா 14 லட்சம் யூசர்ஸை சேர்த்துருக்கிறாங்க. போன ஆண்டு வெறும் 2 லட்சம் யூசர்ஸ் மட்டும் சேர்த்திருந்திருக்கிறாங்க. இதில் 14 லட்சம் யூசர்ஸை சேர்த்துருக்கிறாங்க ஜீரோதா. ஏஞ்சல் ஒன் 24 லட்சம் யூசர்ஸை சேர்த்துருக்கிறாங்க இந்த ஆண்டு. போன ஆண்டு 11 லட்சம் மட்டுமே. அதே போல் அப்ஸ்டாக்ஸ் 6 லட்சம் யூசர்ஸை சேர்த்துருக்கிறாங்க. போன ஆண்டு மைனஸில் இருந்திருக்கு. -11 லட்சமாக இருந்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோம்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இன்டெலெக்ட் டிசைன் அரீனா 15% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 10,400% வால்யூம் அதிகரிப்பு. தாஜ் GVK ஹோட்டல்ஸ் 14% ஷேர் ப்ரைஸும் 1300% வால்யூம் அதிகரிப்பு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 9% ஷேர் ப்ரைஸ் 1970% வால்யூம் அதிகரிப்பு. கேஃபின் டெக்னாலஜிஸ் 8% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 200% வால்யூம் அதிகரித்தது. தேவ் இன்ஃபர்மேஷன் 7% ஷேர் ப்ரைஸ் 1700% வால்யூம். PNC இன்ஃப்ராடெக் 7% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 700% வால்யூம் அதிகரித்தது. MK டேப்ஸ் 6% ஷேர் ப்ரைஸும் 450% வால்யூம் அதிகரிப்பு. அதானி போர்ட்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 150% வால்யூம் அதிகரிப்பு. நியூஜன் சாஃப்ட்வேர் 5% ஷேர் ப்ரைஸ் 930% வால்யூம். யுனைடெட் நீல்கிரி 5% ஷேர் ப்ரைஸும் 650% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் BPL 10% வீழ்ச்சி 1100% வால்யூம் அதிகரிப்பு. சோமி கன்வேயர் 6% வீழ்ச்சி 1400% வால்யூம் அதிகரிப்பு. கோத்தாரி ப்ராடக்ட் 6% சரிந்தது. 488% வால்யூம் அதிகரிப்பு. சன்ஃப்ளாக் அயர்ன் 6% வீழ்ச்சி 129% அதிகரித்தது வால்யூம். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 5% விழுந்தது. 270% வால்யூம் அதிகரிப்பு. கிரீவ்ஸ் காட்டன் 5% வீழ்ச்சி 400% வால்யூம் அதிகரிப்பு. சிஆர்எம் சில்க் 4% வீழ்ச்சி 991% அதிகரித்தது வால்யூம். AB மணி 4% விழுந்தது. 720% வால்யூம் அதிகரிப்பு. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 4% வீழ்ச்சி 194% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.